நெறியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் பாருங்கள், அதில் விளைந்திடும் பாடுங்கள். எதிர்நோக்குடன் பாருங்கள், அதில் விளைந்திடும் பாடுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைகளின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பாலன் இயேசு பிறந்து 40வது நாளில் அன்னை மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு சென்று காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் நாளான இன்று நாமும் இறைவாக்கினர்களாக செயல்பட அழைப்பு விடுக்கிறார். நம் இயேசு அவரின் அழைப்பு பெற்ற நாம் திரு அவை பணியாளர்கள் தன் சொந்த அதிகாரத்தின் பெயரில் செயல்படாமல் கடவுளின் சார்பாக இறை வார்த்தையை அர்ப்பண உணர்வுடனும் துணிவோடு போதிக்கவும், தீய சக்தியின் மாய உலகில் சிக்குண்டவர்களை விடுவிக்கவும், உண்மை இறைவாக்கினர்களாக வாழவும் இணைவோம் இன்றைய கல்வாரி பலியில். அன்பார்ந்தவர்களே, பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். ஆனி ரோஸ் நன்றி திருப்படியாக, ஆரோன் ஃபாஸ்டின் 9வது பிறந்தநாள் நன்றி திருப்படியாக கொண்டாடுகின்றார்கள். லூர்து மேரி தன்னுடைய 13ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றிப்படியாகவும் கருத்துக்கள் நிறைவேறியும். டேவிட் மேரி அவர்களின் குடும்பத்தின்கள் நிறைவேறவும். செபஸ்டின் ஜெனிஃபர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். அமுல்ராஜ் ஷர்லின் வின்சிக்கு உடல்நலம் பெற்றமைக்கு நன்றி திருப்படியாகவும். சிஎம் ஜோசப், பிரேசா ஜோசப் குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றிபடியாக. சுசீலா, லாரன்ஸ், எலியாஸ், அஜய், மேர்வின், ஆகாஷ், பிரியம், ரூத் குடும்பத்தினர் நன்றி திருப்படியாகவும். இன்னையா, பிரேசா, சுசீலா, அர்ச்சனா, அருண் குடும்பத்தினர் நன்றிபடியாகவும். ஜெமோகன் குடும்பத்தினர் நன்றிபடியாகவும். மரிய ராஜேஷ், பிரான்சினா, ஜொனத்தன், ஷர்வின், இருதயமேரி குடும்பத்தினர் நன்றிபலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறியும். ஜமியோன், ஜோஸ்பின், பிரான்சினா, இன்ஃபன், சந்தோஷ், ரோஷன், ரோசாரியோ குடும்பத்தினர் நன்றிபலியாகவும். அஸ்வின் ராஜ் தன்னுடைய 14ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றிபலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறியும். இன்றைய தினம் சிறுவனுக்கு நடைபெறுகின்ற அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்று நலமுடன் வாழ நன்றிபலியாகவும். லூயிஸ், ஜோஸ்பின், லியோ, கிறிஸ்டோபர், புஷ்பலதா குடும்பத்தினர் நன்றிபலியாகவும். கிஷோர், பிரீத்தி, ஹெக்டர், ஆண்டனி குடும்பத்தினர் நன்றிபலியாகவும். ஜான் போஸ்கோ, அந்தோனி மேரி குடும்பத்தினர் நன்றிபலியாகவும். பேர பிள்ளைகள் நல்ல தெய்வ பக்தியிலும் ஒழுக்கத்திலும் விளங்க வேண்டியும். மரியநாதன் சகாயம் குடும்பத்தினர் நன்றிபலியாகவும். மேரி செல்வராஜ் குடும்பத்தினர் நன்றி திருப்படியாகவும். செபஸ்டின், கேஸ்டன், மதி, கிளாரா, கேன்ஸ்டீன் குடும்பத்தினர் நன்றிபலியாகவும். அந்தோனி, நித்யா, காணிக்கை மேரி குடும்பத்தினர் நன்றிபலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவளுக்காக சிறப்பாக மன்றோடும். மேலும் நம்மிடமிருந்து இறந்து இரவிடத்தில் இருக்கின்றவர்களுக்காக இப்பொழுது மன்றாடுவோம். தேவனப்பள்ளி ஆரோக்கிய சுவாமி, ஆரோக்கியம்மாள், பால்ராஜ், பாலம்மாள், அந்தோணியம்மாள் ஆண்மலை பற்றுக்காக. ஜம்பாலா பாலசுவாமி, அருளப்பன், ஜம்பாலா சேவியர் ஆண்மலை பற்றுக்காக. ஜெயமேரி, லாசஸ்
சுவாமி, அருளப்பா, அருளப்பன், அருள்ராஜ் ஆன்மாலை பற்றுக்காகவும், ஸ்டீஃபன், தன்ராஜ், சுசிலன், சூசை சேவியர் அந்தோணி பிச்சை அவருடைய ஆன்மாலை பற்றாகவும், தேவனவள்ளி ஆரோக்கிய சுவாமி, ஆரோக்கியம்மாள், பால்ராஜ், பாலம்மாள், பாலசாமி, அந்தோணியம்மாள், பகடல் பாலசாமி, அந்தோணிய ஆரோக்கியம்மாள், இன்னையா, அந்தோணியம்மாள் அவருடைய ஆன்மாலை பற்றுக்காகவும், மணவாளா, அருளப்பன், மேரி, சகாய்ராஜ், ஆல்பர்ட், ராயப்பா, அருள்ராஜ் ஆன்மாலை பற்றுக்காகவும், ஜோசி செரினா ஆன்மாலை பற்றுக்காகவும், தர்ம ஜெயராஜ், ஜமா பிரியராணி, தர்ம அந்தையா, ராஜம்மாள், இக்னேஷியஸ் நவீன் ஆன்மாலை பற்றுக்காகவும், காலி கொண்டையா, காலி கித்ரியம்மாள், மாதரஸ் அருளப்பன், DR செல்வராஜ், ரூபன்ராஜ் யாரும் நினையாத ஆன்மாளுக்காகவும் நம்ம இடத்திலே மன்றாடுவோம். அனைவரும் எழுதி நிற்போம். உண்மைக்கு சகோதர சகோதரிகளே, 40 நாட்களுக்கு முன் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இந்த மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவில் காணுகிறவர் மனித புனித நாள் வந்தது. இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம்மீது நம்பிக்கை கொண்ட மக்களை அவர் சந்திக்கிறார். முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அண்ணாவும் தூய ஆவியாரின் ஏவுதலால் கோயிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் முன்னுரை பெற்று அவர் ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதே போல தூய ஆவியார் ஒன்றை கொண்டுள்ள நாம் கிறிஸ்துவ எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் வந்திருக்கிறோம். அவர் மாட்சியோடு வரும் வரை அப்பத்தை பெறும்போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னித்து கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
முதல் வாசகம். மலாக்கிய எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் குடமிடுகிறோன் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் குடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவி புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தோனாய் இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனமும் இரக்கமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்து அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கு துணை நின்றது என்பது கண்கூடு. ஆதலில் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இம்மீட்பு பிறையினாத்தார்கள் வெளிப்பாடும் அருளும் மொழி. இதுவே உமக்களாக இஸ்ராயலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை உள்ள இறைவசனங்கள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைவயிறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய் ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காண முன் அவர் சாகு போவதில்லை என்று தூய் ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரை, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இயேசுவை
காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருவிழாவை பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். நாளே அனைவருக்கும் விழாவினுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பீஸ். அன்புக்குரியவர்களே, இந்த விழா இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த விழா, காணிக்கை மாதா திருவிழா என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த விழாவினுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எத்திரியா என்கிற ஒரு பெண் 4வது நூற்றாண்டிலே நம்ம எருசலேமை நம்ம ஹோலி லேண்ட் விசிட் பண்ணிட்டு அங்கே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதுகிறார். 1887ஆம் ஆண்டு அதெல்லாம் பார்க்குறாங்க. அதை பார்க்கிற பொழுது 4வது நூற்றாண்டிலேயே இந்த 40வது நாளிலே ஒரு மிகப்பெரிய ப்ரொசஷன் அவங்க கொண்டாடினாங்க. இந்த விழாவை கொண்டாடினார்கள் என்பதற்கான சான்றுகளை அவர்கள் கண்டெடுத்தார்கள். எனவே 4வது நூற்றாண்டிலே, கிறிஸ்து பிறப்புக்கு பின் 4வது நூற்றாண்டிலேயே இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்தது. 5வது நூற்றாண்டுல அரசர் ஃபர்ஸ்ட் ஜஸ்டின், முதலாம் ஜஸ்டின் என்கிறவர் பிளேக் நோயால் எல்லாம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஜெபத்தின் மூலமாக திடீரென்று தடுத்து நிறுத்தப்பட்டதுனால இந்த விழாவை இன்னும் பிரபலப்படுத்தி இன்னும் அழகாக கொண்டாட அவர் தூண்டினார். ஏறக்குறைய 4-5வது நூற்றாண்டுகளிலிருந்தே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற விழா இந்த விழா. என்ன விழா இந்த விழா? விவிலியத்துல எகிப்தில் இருந்த பொழுது 10 கொள்ளை பொய்களை நாம் பார்க்கிறோம். விவிலியத்துல 10 கொள்ளை பொய்கள் நாம் பார்க்கிறோம். அது ஒரு கொள்ளை போய் வீட்டினுடைய தலைப்பேறு ஆண் பிள்ளைகளை கொடுதல், அவங்க சாவான். யார் யாரெல்லாம் எதிரைய வீடுகளிலே ஆட்டினுடைய ரத்தம் தெளித்து வைத்திருந்தார்களோ இஸ்ரேல் மக்கள்லாம் அவங்களாம் காப்பாற்றப்பட்டார்கள். ஆக இந்த ஆண் தலைப்பேர் கடவுளுக்குரியது. தலைப்பேர் என்பது முதல் பிள்ளை, அது கடவுளுக்குரியது என்பதை விவிலியத்திலே மோசேயுடைய சட்டத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு சட்டமாகும். விடுதலை பயண புத்தகம் இருக்க விடுதலை பயண புத்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். விடுதலை பயணம் 13வது அதிகாரம் 12வது இறைவசனம் படிங்க. கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உன் கால்நடைகளில் ஆண் தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது. அப்போ முதல் பிள்ளை தலைப்பேர் எல்லாம் கடவுளுக்குரியதாக இருக்குது. இந்த விழாவில் மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறது. ஒன்று, இன்றைக்கு விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியில 2வது அதிகாரம் 22வது வசனம் நாம் பார்க்கும் பொழுது, சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற அன்னை மரியாளும் சூசேப்பரும் இயேசுவை கோவிலுக்கு கொண்டு செல்கிறார்கள். அப்போ கோவிலுக்கு கொண்டு செல்கிறார்கள். அன்னை மரியாளுடைய தூய்மை சடங்கிற்காக செல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்க நிறைய நிகழ்வு நடக்கிறது. ஒன்று, இயேசுவை காணிக்கையாக்குதல். முதல் நிகழ்ச்சி என்னது? இயேசுவை காணிக்கிறது. ஏன்னா இது வாசித்தபடி விடுதலை பயண மோசேயினுடைய சட்டத்தின்படி ஆண் தலையீற்று அனைத்தும் தலைப்பேர் அனைத்தும் கடவுளுக்குரியது. ஆக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இது ஒரு நிகழ்வு. 2வது நிகழ்வாக லேவியர் புத்தகம் எடுங்க. 12வது அதிகாரம் எடுங்க. 12வது அதிகாரம் 4வது இறைவசனம் மற்றும் 8வது இறைவசனம். 4வது வசனம் படிங்க. தொடர்ந்து வரும் 33 நாட்கள் அவர் தன் குதிரை தீட்டு நாட்களில் முடியும் வரை தூயதன் எந்த பொருளையும் தொடராகாது, தூய தளத்திற்குள் வரலாகாது. 8வது வசனம். ஆட்டுக்குட்டி கொண்டு வர இல்லாதவள், வசதி இல்லாதவள் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவபோக்கும்படியாக படைத்து அவற்றால் அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அப்பொழுது அவள் தூய்மையாகும். குழந்தை பேர் பெற்றவுடனே அது தீட்டாக கருதப்பட்டது. அவங்க எந்த பொருளையும் தொடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வருகிற பொழுது அவங்க கோவிலுக்குள் வர வேண்டும். அவங்க கோவிலுக்குள் வரும் பொழுது இப்படி ஆடையோ ஆட்டுக்குட்டியையோ புறா குஞ்சுகளையோ, வசதி இருந்த ஆட்டுக்குட்டி புறா குஞ்சு இல்லைன்னா புறா குஞ்சு, ஏழ்மையாக இருந்தாங்கன்னா புறா குஞ்சு. இந்த திரு குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான சுசீபர் மரியாதை வந்து ரொம்ப ஏழையான குடும்பம். அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா புறா குஞ்சுகளை தராங்க. 2 காட்டு புறா குஞ்சுகளை அவங்க தருவதை நம்ம பார்க்கிறோம் விவிலியத்துல. முதல் நிகழ்வு இயேசுவை காணிக்கிறாங்க. 2வது நிகழ்வு சட்டத்தின்படி அவர்கள் தாய்மையை தூய்மையாக்கிக் கொள்கிறார்கள். அது விவிலியத்தில் இருக்கிற 2வது நிகழ்வு. அப்போ அவர்கள் தங்களால் முடிந்த அந்த ஒரு எளிமையான காணிக்கை கொடுத்து தூய்மையாக்கிக் கொள்கிறார்கள் என்பதை பார்ப்போம். 2வது நிகழ்வு.
மூன்றாவதாக மீட்டெடுக்க, கடவுளுக்கு காணிக்கை அளித்தாங்கல்ல, அதை மீட்டெடுக்க வேண்டும். தங்களுக்கு வேணும்னா அதை காணிக்கை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை படிக்கலாம். எண்ணிக்கை புத்தகம் 18வது அதிகாரம் 16வது வசனம். எண்ணிக்கை பழைய ஏற்பாடுதான் இருக்கு. 18:16. ஒரு மாத காலத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? செக்கேல் தர வேண்டும். 5 வெள்ளிக்காசுகளை தர வேண்டும். 5 வெள்ளிக்காசுகளை கொடுத்த வெள்ளிக்காசு செக்கேல் என்பதனுடைய அளவு எவ்வளவு சொன்னாங்க? 15 தினாரி. படிக்கிறவர்களே 15 தினாரி. 15 தினாரி சொல்வது 15 நாளுடைய கூலி. அதை கொடுத்து குழந்தையை மீட்டெடுக்க வேண்டும். அப்போ 3 மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறது. ஒன்று, இயேசுவை காணிக்கிறார்கள். இரண்டாவதாக தாய்மையை தூய்மையாக்கி கொடுக்கிறார்கள். மூன்றாவது மீட்டெடுக்கிறார்கள். எல்லாம் விவிலியப்படி நடக்கிறது. நான்காவது நிகழ்வாக நம்ம என்ன பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் சந்திக்கிறது என்று நம்முடைய திரு அவை நாளை வர்ணிக்கிறது. பழைய ஏற்பாடு என்பது சிமியோனும் அன்னாவும் அங்கே ஆலயத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் இயேசு புதிய ஏற்பாடாக, புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சந்திக்கிறது என்று இந்த நாளை நம்மோடு திரு அவை அழைக்கிறது. மேலும் இந்த நாள் மெழுகுவர்த்தி ஞாயிறு. மெழுகுவர்த்தி ஞாயிறு நடக்கப்படுது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பவனியாக எல்லாம் மெழுகுதிரிகளை ஏற்று மாதா பாடல்களை பாடிக்கொண்டு ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டு கோவிலை சுற்றி வந்தோம். ஏன்னா சிமியோன் இயேசு குழந்தையை உயர்த்தி இவரே உரையினத்தாருக்கு ஒளி என்று சொல்லி, இவர்தான் உலகிற்கு ஒளி என்று சொல்லி அறிவிக்கிறார். அதனுடைய அடிப்படையாகத்தான் இந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி நாம் பவனியாக வந்தோம். இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? இதனால் மிக பெரும் செய்திகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவதாக, இந்த திருக்குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ரொம்ப பணக்காரர்களாக இல்லை. அவங்களால முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, அவங்களால பணம் கொடுத்ததுன்னா, செல்வம் இருந்ததுன்னா அவங்க ஆட்டுக்குட்டிகளை கொடுத்திருப்பார்கள். அவங்களால முடியாதனால புறாக்களை கொடுத்தார்கள். கீழ்ப்படிதல் உள்ள குடும்பம். என்ன குடும்பம் இது? இந்த திருக்குடும்பம் கீழ்ப்படிதல் உள்ள குடும்பம். ஆண்டவருக்கு அஞ்சுகிற குடும்பம். திருச்சட்டத்திற்கு அஞ்சுகிற குடும்பம். இரண்டாவது, ரொம்ப தாராளமாக இருக்கிற குடும்பம். தங்களால் முடிந்ததை அவங்க கடைக்க பழி செலுத்தி கடவுளுக்குரிய காரியத்தை அவங்க செய்தார்கள். கடவுளுக்கு உரியவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை முதலாவதாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த 7 நிலையில இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இந்த திருக்குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். நம்ம குடும்பத்துல நம்ம சொல்லணும் இல்லையா, அப்போ கஷ்டப்பட்ட குடும்பம் சொல்லி இது இங்க பாருங்க. இந்த கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இன்னைக்கு 2வது வாசகத்துல இயேசுவே சோதனைக்கு உட்பட்டதால், சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிற 2வது வாசகத்தை படிச்சோம். இயேசுவே சோதனைக்கு உட்பட்டதால், சோதனைக்கு உட்படுகிற எல்லாரையும் அவருக்கு ஆற்றல் அளிக்க அவர் வல்லவர் அப்படின்னு படிக்கணும். அவருக்கு ஆறுதல் அளிக்க அவர் வல்லவர், அவர் ஆற்றுப்படுத்த வல்லவர். ஏன்னா அவரே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார், அவரே ஏழ்மைக்கு உட்படுத்தப்பட்டார், அவரே பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். ஆக இயேசு நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இந்த நாளிலே தமிழ்கிறார். மூன்றாவது, இயேசு அந்த குடும்பத்திலே மனிதர்களை எடுத்து ஒளியாக வாழ்ந்தார். இயேசுவே ஒளியாக வாழ்ந்தார். அவர் மூலமாக வழிநடத்தப்பட்டார்கள். நிறைய பேர் உயிர் பெற்றார்கள், நிறைய பேர் வாழ்வு பெற்றார்கள். இன்றைக்கு நாமும் ஒளியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது. நான்காவதாக, திருச்சட்டத்தை அவர்கள் நிறைவு செய்தார்கள். இயேசு கடவுள் இல்லை, அவரை காணிக்கையா தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயேசு மாதாவுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது, அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று சொல்லப்பட்டது. அவருடைய கடவுளுடைய மகன் என்று தெரிந்தும் கூட அன்னை மரியாள் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் இருந்தனால 2 பேருக்குமே அந்த சடங்குகள் தேவையில்லை. அவர் காணிக்கையாக கொண்டு வர தேவையில்லை, அன்னை மரியாள் தூய்மைப்படுத்திக்க தேவையில்லை. இது அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் மோசேயினுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள் சொன்னா அவர்கள் திருச்சட்டத்தை மதித்தார்கள். இறைவனுடைய அற்புதமான வழிகாட்டுதலாக நினைத்தார்கள். ஆக திருச்சட்டத்தை உள்வாங்கிக் கொண்டார்கள், திருச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆக இந்த நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் திருச்சட்டத்திற்குரிய மரியாதை எப்படி தர வேண்டும் என்று நமக்கு இதனால் கற்றுத் தருகிறது. 5வதாக மிக முக்கியமான செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அங்க யார் இருந்தாங்கன்னா சிமியோனும் அன்னாவும் இருந்தாங்க. சிமியோன் பற்றி சொல்லும் பொழுது வயதானவர் 2 பேருமே நேர்மையான உண்மையாக இருந்தார்கள். 2 பேரும் தூயாவில் நிரப்பப்பட்டிருந்தார்கள். வயதான போது கூட கடவுளுக்காக காத்திருந்தார்கள். திருத்தந்தை சொல்லும் பொழுது ஒரு
பொறுமை என்கிற பாடத்தை சிமியோனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பொறுமையா இருப்பது? வயசானா கூட அந்த மீட்பு அவர் வழியாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்ப நான் அமைதியோடு போகிறேன் என்று சொல்லி சிமியோன் சொல்வதை பார்க்கும் பொழுது, நான் மெசியாவை கண்டுவிட்டேன், இப்போது அமைதி வரை காத்திருந்தேன், நான் பொறுமையாக இருந்தேன். எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும்? அண்ணாவை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய வயது 84 வயது வரைக்கும் பாருங்க, 7 ஆண்டிலே அவர் கணவனை இழந்து விட்டார்கள். அவங்க கோவிலிலே எல்லா வேலையும் செய்து கோவிலோடு ஒன்றுத்திருந்தார்கள். பொறுமையினுடைய அடையாளமாக சிமியோன். கோவில் பணிகளிலே பங்கேற்பது பற்றி அண்ணா மிக அற்புதமான வாய்ந்த செய்திகளை இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, ரோமேயர் எழுதிய திருமுகம் இதுதான் இன்றைய மையமான செய்தி. ரோமேயர் எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. 1வது வசனம் படிங்க, 2வது வசனம் படிங்க. ரோமேயர் எழுதிய திருமுகம் 1. கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களால் அழைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் சத்தம் படிங்க. இன்னும் சத்தமா படிங்க. அழைப்பு பெற்றவராகவும் பவுல் எழுதுகிறார். எப்படி கடவுளுடைய அழைப்பு பெற்றவராக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, ரோமேயர் எழுதிய அழகான ஒரு வார்த்தை எழுதுகிறார். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை தூய உயிருள்ள உகந்த பலியாக படையுங்கள். இன்னைக்கு அதை அர்ப்பணிப்பு என்பது கடவுளுடைய அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாடுற வேலையில கடவுள் தருகிற பவுலடி அர்ப்பணமாக தருகிற அழைப்பு என்ன சொன்னா, நான் கடவுளுடைய அழைப்பு பெற்ற பவுல் நான் எழுதுகிறேன், உங்களை தூய உயிருள்ள உகந்த பலியாக படையுங்கள். நீங்களும் உங்களை படைக்க அழைக்கப்படுகிறீர்கள். நாம் எல்லாரும் படைக்க, ஏன்னா இதுவரை படைக்கப்பட்டதெல்லாம் ஆடுகள் படைக்கப்பட்டது, ஆட்டு பலி நிறைவேற்றப்பட்டது, உன்னதமாக உயரிய பலியாக இயேசு தம்மையே அர்ப்பணித்து விட்டார். இனி நாம் எல்லாரும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட பலியாக படைக்கணும்? நம்மள தூய தூய உகந்த உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் என்று ரோமேயர் நமக்கு அழைப்பிடுகிறது. எப்படி நம்மை படைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த இறைவார்த்தையில் அழைக்கும் பொழுது திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக, திருச்சட்டத்தை வாழ்பவர்களாக, திருச்சட்டத்திற்கு அஞ்சுபவர்களாக. அது ஒன்று சொல்லுது, நம்ம ஒரு வாழ்வோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருச்சட்டம் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமையிலே எப்படி பூஜை காணணும்? எத்தனை பூசை? ஒரு பூசை தான். முழு பூசையை காண்பது. ஞாயிற்றுக்கிழமைகளில எத்தனை பேர் திருச்சட்டத்துக்கு அணுகிறோம்? எத்தனை பேர் திருச்சட்டத்தில் கேட்கிறோம்? வருடத்துக்கு ஒரு தடவை நல்ல பாவ செய்வது எத்தனை பேர் செய்யறோம்? திருச்சட்டத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்மளாம் ஒரு உடை போற்றிய ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துருவோம். திருச்சட்டத்துக்கு நமக்கு ஒரு பயமுறை கிடையாது, ரட்சித்தலே கிடையாது. முழு பூசை என்பதை ஒரு காரணம் எல்லாமே எழுதியிருப்பாங்க. காரணம், ஒவ்வொரு திருப்பலி என்பது ஒரு பலியினுடைய அடையாளம். இயேசு அர்ப்பணிக்கப்பட்ட பலியினுடைய அடையாளம், இயேசுடைய அர்ப்பணிப்பினுடைய அடையாளம். ஒரு திருப்பலி ஆரம்பிக்கும் பொழுது தந்தை மகன் தூயாவே பெயராலே மூவர் கடவுள் ஆரம்பிக்கப்பட்டு மூவர் கடவுளுடைய ஆசையோடு முடிவடைகிறது. அதற்குள்ளாக வாழ்த்து இருக்கிறது, பாவ மன்னிப்பிற்கு தயாரிக்க நிலை இருக்கிறது, இறைவார்த்தை அனுபவம் இருக்கிறது, காணிக்கை பவனி இருக்கிறது, இயேசு தம்மையை வெளிப்படுத்துகிற நற்கருவுக்காக இருக்கு. கடைசியா நம்ம வாங்கிட்டு போவோம், நடுவில் வாங்கிட்டு போவோம். அப்படிங்கிற மனங்களை நம்மளுக்கு போக வேண்டும். முழு பூசைக்கு நம்ம உட்படுத்த வேண்டும். நம்ம மீண்டும் மீண்டும் இதை என்ன சொல்றோம்னாக்கா, நம்ம மற்றதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நம்ம கொடுப்பது இல்லை. அன்னை மரியாதை எது சொல்றோம்னா, அன்னை மரியாதைக்கும் இயேசுக்கு இந்த சடங்கு தேவையில்லை, அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள்னா திருச்சட்டத்தின் மீது கொண்டிருந்த அச்சம், பயம் அவருடைய கடமையாக நினைத்திருந்தார்கள். நாம் போகணும் அந்த மனங்களை. கடவுளுக்கு நாம் செலவு பண்ணது 1 மணி நேரம், கடவுளுக்கு இந்த வாரத்தில் நான் செலவு பண்ற நேரம் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், முழுமையா செலவு பண்ண இல்லையா? ஆக திருச்சட்டத்தோடு நாம் வாழ வேண்டும். கீழ்ப்படியுள்ள குடும்பமாக இருக்கிற, கடவுளுக்கு கீழ்ப்படியுள்ள குடும்பமாக நாம் வாழ வேண்டும். தாராள மனம் படைத்தவர்களாக அவர் கொடுத்த காணிக்கைகளால் முடிந்ததை கொடுத்தார்கள், முடிந்ததை செய்தார்கள். தாராள மனம் நம்மிடத்திலே விளங்க வேண்டும். போடக்கூடாது. தாராள மனமுடையவர்களாக நாம் இருக்க என்பதுதான் இந்த அர்ப்பணிப்புடைய அடையாளமாக. இதை இறுதியாக நம்புக்குரியவர்களே, பங்கேற்பு இன்றைக்கு நாம எதிர்நோக்கி திருப்பயணிகள் என்கிற யூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது 2வது கருத்து பங்கேற்பு.
பங்கேற்பு என்பது எப்படி அண்ணா பங்கேற்றாலோ கோவில் காரியத்தில் பங்கேற்றாங்களோ அது போல இன்னைக்கு இடையே யூத்தில் நான் சேர மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனை யூத்தில் சேர பண்ணலாம் பரவாயில்ல, மரியாதை செயலை செஞ்சோம் பண்ணுங்க, மரியாதை செயலை சேர பண்ணா பரவாயில்ல, தொழிலாளர்களுக்கு சேர்ந்து தொழிலாளர்களுக்கு பாடுபடுங்க, தொழிலாளர்களுக்கு சேர பண்ண சமூக சேவைக்காக நீங்க வச்சு திருவை பயங்கரமா வச்சிருக்கீங்க, நிறைய வாய்ப்புகளை நமக்கு ஏதாவது ஒரு காரணம் காட்டி தப்பித்து போகிறதாக மாறாக பங்கேற்க வேண்டும். அண்ணா பங்கேற்றார், இயேசுவின் மீட்பு வரலாற்றிலே அண்ணா பங்கேற்றார், பொறுமையாக காத்துக் கொண்டிருந்தார் சொல்லி. ஆக என் அன்புக்குரிய சகோதரனே, இதனால் பங்கேற்பு என்கிற உணர்வான கருத்தை உள்வாங்கிக் கொண்டு நாமும் கடவுளுடைய காரியத்தில் கடவுளுடைய மீட்பு வரலாற்றிலே நம்மை முழுமையாக படைப்பொருளாக தூய உகந்த உயிருள்ள மொழியாக நம்மையும் படைப்போம். இதுவே கடவுளுக்கு ஏற்புடைய காணிக்கையாகும். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரோ கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை ஆண்டவருடைய வல்லமையான கருத்தில் கொடுத்து ஜெபிப்போம். நல்ல ஆயுளே எம் இறைவா, உம் பணியை தம் பணி என ஏற்றுக்கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற அழைத்தல் வாழ்வில் நிலைத்து நின்று யோசேப்பு போல என்றும் இறைவனின் திட்டத்திற்கு தங்களையே கையளிப்பவர்களாக வாழவும், இவர்களின் அர்ப்பண வாழ்வில் ஏற்படும் இடர்பாடுகளை வெல்ல தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடை நாயகனே எம் இறைவா, அறுவடையோ அதிகம், வேலையாட்களோ குறைவு என்று மொழிந்த எம் இறைவா, அர்ப்பண வாழ்வில் அன்பு பணி செய்வதற்காக மன்றாடுகிறோம். எங்கள் பங்கில் அர்ப்பண உணர்வோடு தேவ அழைத்தல் பெருகவும் அதற்கு தேவையான அருள் வளங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமே இறைவா, நிலையான அழகான சமூகத்தை உருவாக்கும் இன்றைய இளையோருக்காக உன்னிடம் மன்றாடுகின்றோம். இவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களில் வெற்றி கொள்ளவும் ஊடகங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஆர்வம் கொள்ளாமல் இவர்களை நல்ல எண்ணங்களால் நிரப்பி நல்ல சமூகத்தை உருவாக்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வாக்கிற்கிணங்க என் பங்கில் பயிலும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம்.
அவர்கள் விரைவில் எதிர்நோக்கி இருக்கும் அரசாங்க பொதுத் தேர்வை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள நன்முறையில் படிக்கவும், படித்ததை நினைவில் இருக்க தேவையான ஞானத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து நல்ல முறையில் தேர்வெழுதி வெற்றி பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நாயகனே என் இறைவா, உம்மை நம்பிக்கையோடு தேடி வரும் மக்களின் உடல் நோயையும் மனநோயையும் முழுமையாக குணப்படுத்தி மற்றவர்களின் முன்னிலையில் உமது மாட்சிமிகு செயல்களை சாட்சிகளாக அவர்களை மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் மகிமையை உம் திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழி நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிர்ந்திட எங்களுக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவருடன் நட்பும் பாராட்டும் நல்ல உள்ளங்களை தந்தல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், திருப்பணிகள், நம்முடைய வாழ்வு அற்புதமான தூய உகந்த உயிருள்ள வழியாக புகழப்படுவதை சொல்லி சிரிப்போம். தாயின் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறைவனை எழுந்து வருகிறே நம்பிக்கையோடும் பாசத்தோடும் நமக்கு எடுக்கிற பாட்டுகளை எல்லாம் திரும்ப இயேசு கிறிஸ்துவின் திருத்தமாக கொண்டாடுகிறோம். ஆமென். கைமாறி என்ன நான் செய்வேன், என் இறைவா பலியாய்
உனக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, இறைவா, உலகம் வாழ்வுபெற உம் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் திருவுளமானி திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை முகமதாயிருக்கிறது மீறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக நீதியாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவே
தம் சீடர்களுக்கு அளித்த இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மகிமை மிகுந்த தம் திருக்கைகளால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறைப்புகழ் கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுரை. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவிலே பெரியவர்களே கூர்ந்து வாழ்ந்த நம்பத்தை மீட்பளிக்கும் வேளையிலே உமக்கு கொடுக்கிறோம். திருமணத்தில் ஊழியக்குரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரிவர்க்கு திருவை நிகழ்த்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அமைப்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தீர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் விளக்கத்தோடே கூறும் திருப்பூரினுடைய எங்கள் அனைவர் மீதும் விளக்கமாயிரும். கடவுளின் கன்னிகையான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு முகந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் இடைவாழ்வில் பங்குபடும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்கும் வருவதென கொண்டாடுகிறோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாவொரு காலத்துக்கு நலமாயிருப்போமா. நாங்கள் இதை நோக்கி மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருக்குறளுக்கு மொழிகிறேன். பாவங்களை பாராமற்றுவை நம்பிக்கையை நோக்கி முதலுலகத்துக்கு ஏற்பதற்கு அமைதி கொஞ்சம் படித்திருப்பீராக. என்னென்னவாண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவா. என் வாழும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே, தருவாயே தலைவா. ஆனால் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. ஆனால் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்
உனை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவார் என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, மறந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, மறந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவார் என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். இழிவானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவார் என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவை காணும் காவலிலே இனியோடு எதிர்பார்த்து நிறைவேற்றினீர். அதனால் நாங்கள் உம்முடைய திருமணம் வழியாக எங்களிடம் முதல் நிறைவேறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்பார்த்து நாங்கள் நிலை வாழ்வை அடைய உரிமையிலாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்று வாருங்கள், திருப்பணி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி.
வந்தோம். காத்து நடத்திடும் உந்தன் அன்பையே பிள்ளைகள் ஆடி நின்றோம். அன்னையே அருள் நிறைந்தாயே உன் பாதம் தேடி வந்தோம். காத்து நடத்திடும் உந்தன் அன்பையே பிள்ளைகள் நாடி நின்றோம். வாழ்க வாழ்க மரியே இறை பராமரிப்பின் தாயே தேடி வந்த எங்களை தேற்றிடுவாயே. வாழ்க வாழ்க மரியே இறை பராமரிப்பின் தாயே தேடி வந்த எங்களை தேற்றிடுவாயே. தாயை கண்டதும் பாவம் குழந்தையாய் உந்தன் கரத்தினில் வாழ விடுகின்றோம். தாயை கண்டதும் பாவம் குழந்தையாய் உந்தன் கரத்தினில் வாழ விடுகின்றோம். காணும் துன்பம் யாவும் உன் அன்பில் மறைந்திடும். காணும் துன்பம் யாவும் உன் அன்பில் மறைந்திடும். படரும் இருளும் என்னை விலகிடும். வாழ்க வாழ்க மரியே இறை பராமரிப்பின் தாயே தேடி வந்த எங்களை தேற்றிடுவாயே. வாழ்க வாழ்க மரியே இறை பராமரிப்பின் தாயே தேடி வந்த எங்களை தேற்றிடுவாயே. அன்னையே அருள் நிறைந்தாயே உன் பாதம் தேடி வந்தோம். காத்து நடத்திடும் உந்தன் அன்பையே பிள்ளைகள் நாடி நின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.